நமது நேயர்கள் பலரும் தொடர்ச்சியாக நமது அரசியல் நிகழ்ச்சிகளை பார்த்து வர்றீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி வரும் நாட்களில் நம்ம நிறைய அரசியல் பேச போகிறோம். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பினுடைய வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மத்திய சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சில கனிமங்கள், யுரேனியம், தோரியம் உள்ளிட்ட ஒரு 30 வகையான கனிமங்கள் எடுப்பதற்கு இனிமேல் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, டைரெக்டாக ஒர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு கடும் விமர்சனம் நிறைஞ்ச ஒரு சப்ஜெக்ட் அது மாறி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னென்னா, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கங்கள் என்ன? அப்போ அவங்க சொல்லக்கூடியது என்னென்னா, இந்த மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நேஷ்னல் டிஃபென்ஸ், நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த விலக்கு அளிக்கப்பட்டிருக்கணும். இப்போ இதுக்கு பின்னாடி கூட சட்டங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கருத்து கேட்பு கூட்டம் அப்படிங்கிறது எந்த சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது, எங்கேருந்து அந்த உரிமை இருக்குது அப்படிங்களா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது நமக்கு 1986 வந்துச்சு. அந்த சட்டத்தின் கீழே ஒரு சட்ட விதியை கொண்டு வராங்க. 1994 ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இது கொண்டு வராங்கன்னா இன்டர்நேஷ்னல் அளவில் ஒரு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான என்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது ஒரு புதிய கான்செப்ட் அப்போ சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டும். அதே போல் பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ் அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு உலக அளவில் பேசப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுகிறாங்க. இந்தியா அதை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டு இந்த சட்ட விதியை கொண்டு வராங்க. இந்த ப்ராசஸ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி செயல்படுவதற்கு முன்பாக அந்த இண்டஸ்ட்ரி செயல்படுவதனால் என்ன பாதிப்புகள் உண்டாகக்கூடும் என்பதற்கான முன்கூட்டியே நாம் ஆய்வுகள் செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி செயல்பட்ட விட்டுட்டு அது காற்றை மாசுபடுத்துறதுக்கு பின்பாக மக்கள் பாதிப்படைகிறாங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பதை கூட நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முன்னாடியே ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அதன் அடிப்படையில் இந்த சட்டங்கள் உருவாக்கப்படும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டெர்லைட் போன்ற ஒரு ஆலை அல்லது இதில் சொல்லியிருக்கப்பட்ட உயிரினத்துக்கான ஒரு சுரங்க நீங்கள் மோனோசைட் எடுப்பதற்கான ஒரு மைனிங் ஆப்ரேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த மைனிங் ஆப்ரேஷன் நடக்கும்போது, அந்த செயல் திட்டம் செய்யப்படுகின்ற போது என்ன மாதிரி பாதிப்பு உண்டாகக்கூடும் என்பதற்கான முன்கூட்டியே ஆய்வு செய்யணும். அதான் என்னோட இம்பேக்ட் அசஸ்மெண்ட். நீங்கள் உரேனியத்தை மைன் பண்ணி எடுக்கிறீங்க அல்லது தோரியத்தை மைன் பண்ணி எடுக்கிறீங்க, மோனோசைட்டை மைன் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுலேருந்து நிச்சயமாக அணுக்கதிரியக்கம் வெளியேறும். அது எவ்வளோ தூரத்துக்கு போகும், எவ்வளோ மக்களை பாதிப்புள்ளாகும், அப்போ அதுக்கு தடுப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆய்வுகள் செய்யணும். இந்த ஆய்வுகளை செய்து இந்த திட்டத்தை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்பதற்கான விஞ்ஞான ரீதியாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அதற்கு பின்பாக அந்த ஆய்வறிக்கையை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கணும். பொதுமக்களோட பார்வையிலிருந்து அவங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளுக்கான தீர்வு காண்பதற்காக தான் ஒரு ப்ராசஸ் உண்டாகணும். அதான் பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ். பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கணும். அப்படி கருத்து கேட்கும் போது நான் சொல்லலாம், நீங்கள் இப்படி ஆய்வு செஞ்சுருக்கீங்களே, எங்கள் ஊரில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இது நீங்கள் ஆய்வு செய்யலை, இந்த ஆய்வில் இந்த தவறு இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். என்னோடய கேள்விகளுக்கெல்லாம் நியாயமான பதில் அளித்து எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டது பின்னப்பாக தான் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற வகையில் சட்டத்தை 1994 கொண்டு வராங்க. அப்போ ஏலத்தால் ஒரு 30 வருஷமாக இந்த நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த 30 வருஷமாக இந்த சட்ட நடைமுறையில் இருக்கிறதுனால இந்தியாவோட வளர்ச்சி எங்கேயாச்சும் பாதிக்கப்படைஞ்சிட்டா, இல்லை இந்தியாவுடைய தேசிய நல பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா, இல்லை இந்தியாவில் இந்த மாதிரி நீங்கள் உரேனியத்தை விட்டு எடுக்காமல் விட்டுட்டிங்களா? எல்லாமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இவங்க சொல்லக்கூடிய எந்த விஷயம் புதுசாக ஒன்றும் இல்லை இல்லைங்களா? அப்போ தேசிய பாதுகாப்புக்கு எந்த விதமான இதனாலும் பிரச்சனையும் கிடையாது. இந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. என்ன ஒரு புதிய மாற்றம் இப்போ நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருடங்களுக்கு முன்பாக கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு ஒரு புதிய கான்செப்டை இந்தியா அனௌன்ஸ் பண்ணுது. எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க? அமெரிக்காவுக்கு மோடி போயிட்டு வந்ததுக்கு பின்பாக இந்தியா அமெரிக்காவிடம் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கி, இந்தியா அமெரிக்காவிடம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கான ஒரு ஒப்பந்தம் உருவாக்குது. அதன் அடிப்படையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான கனிமங்களை கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு அறிவிக்கிறாங்க. இது அரிதான இருக்கக்கூடிய கனிமங்கள். அதில் ஒரு கனிமமாக மோனோசைட்டை அறிவிக்கிறாங்க. இந்த மோனோசைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாமிக் ரூல்ஸ் கீழே இருக்கக்கூடியதாச்சு. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் கீழாக இருக்கக்கூடிய அட்டாமிக் மினரல்ஸ்க்கான தனியாக ரூல்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு மினரலாக இருக்கின்றது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சட்ட திருத்தம் பண்ணி அதுலேருந்து அதை வெளியே எடுத்து கிரிட்டிக்கல் மினரல்ஸை சேர்க்குறாங்க. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கீழே அதை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வருவதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா, தனியாரும் அந்த கனிமங்கள் எடுக்கலான்னு ஆகுது. இப்போ இங்கே தான் மாற்றம் நடக்குது. நீங்கள் அட்டாமிக் மினரல்ஸ் ரூல்ஸ்னு படி பார்த்தீங்கன்னா தனியார் எடுக்க முடியாது.
அரசு மட்டும்தான் செய்ய முடியும், அதுவும் ஒன்றிய அரசாங்கம் மட்டும் தான் செய்ய முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் அந்த பவர்ஸ் இருக்குது. அப்போ இந்தியா ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்க்கான தனியாக லிமிடெட் கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி மட்டும்தான் இந்த கனிமங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. கடந்த காலங்களில் தாது மணல் அப்படிங்கிறத எடுப்பதற்கு தனியார் அனுமதி கொடுக்கப்பட்டது தவறு, அது தேசியமயமாக்கல் சொல்லி மாற்றினாங்க இல்லையா, அது எல்லாமே இந்த சட்டத்தின் கீழாக பண்ணப்பட்டதான். அப்போ இன்றைக்கி முழுக்க இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்துட்டு தேசிய உடைமையாக்கப்பட்டதாக இருக்குது. அப்போ அதை மாற்றி தனியார் உடைமையாக்குறாங்க இந்த சட்டத்திருத்தத்தின் மூலமாக. இப்போ தனியாரிடம் எடுக்கலாம்னு வந்து மாற்றுறதுக்கு பின்பாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி தனியாருக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் லைசன்ஸு, அவங்களுக்கு லைசன்ஸ் வழங்குகின்ற ப்ராசஸில் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்குகின்ற போது பொதுமக்களுடைய கருத்து கேட்பு தேவையில்லை அப்படிங்கிறதா இது திட்டம். அப்போ இதில் தேச நலம் சார்ந்தோ இல்லை நேஷனல் செக்யூரிட்டியோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, முழுக்க தனியார்மயமாக்குவதற்கு இலகுவாக்குவதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு தான் இதை நான் புரிஞ்சுக்கணும். நல்ல சார், வந்து இது யாருக்காக கொண்டு வராங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து இந்த விஷயத்தை கொண்டு வரும் பொழுது மக்களுடைய நலன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அதை வந்து புறக்கணிக்கக்கூடிய நடவடிக்கை அவங்க செய்கிறாங்க. இப்போ புறக்கணிக்கிறது ஒரு நியாயமான காரணத்தை வந்து கற்பிக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து எல்லாத்தையும் கொண்டு வச்சுருவாங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மாநில அரசு முதல்ல ஸ்டாலின் கூட அவசரமாக வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, இது வந்து உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மாநில அரசை சமாதானப்படுத்தணும், அங்கே இருக்க மக்களை சமாதானப்படுத்தணும், இந்த மாதிரியான பொறுப்பெல்லாம் இருக்குது. இது எப்படி இதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? அதுக்கு தான் அவங்க நேஷனல் செக்யூரிட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, அப்போ உங்களுக்கு அவங்க பேட்ரோட்டிசம், நேஷனலிசம், இது தேசிய ஒருமைப்பாடு, தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்க அப்படின்னா கேள்வி கேட்க முடியாது இல்லையா. நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா ஆன்டி நேஷனலாக மாறிடுவீங்களா, ஈஸியாக உங்களை பிராண்ட் பண்ணிடலாம்ல. ஸோ அந்த ஃபேஸை வச்சுக்கிட்டு அந்த முகமூடியை வைத்துக்கொண்டு இது பண்ணுறாங்க, அதனால் நேஷனல் செக்யூரிட்டின்னு வந்து பேசுகிறாங்க. இது எப்படி தேசியம் அந்த பொருளுக்குள்ளே எப்படி அது அடங்கும்? இது எப்படி, அதாவது இராணுவத்துக்கு இந்த இராணுவ தேவைக்கான கருவிகளை உற்பத்தி செய்யப்படுறோம், அந்த கருவிகளுக்கு சில கனிமங்கள் தேவைப்படுகின்றது, அந்த கனிமங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கின்றது. ஸோ அந்த மாதிரி மினரல்ஸ் நாங்கள் வெட்டி எடுக்கின்ற போது பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்க வேண்டிய தேவையில்லை. அப்போ ராணுவத்துக்காக தான் அந்த கனிமங்கள் எடுக்க போகிறீங்கன்னா, அந்த ராணுவங்கிறது எதுக்காக இருக்குன்னா நாட்டுக்காக இருக்குது, நாட்டு யாருன்னா மக்களுக்காக இருக்குது. இப்போ மக்களுக்காக தான் ராணுவம் அப்படிங்கும்போது அப்போ அந்த மக்கள் தானே அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க. அப்போ மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுகிட்ட இருக்குல்ல. நிச்சயமா அதான் சொல்கிறேன், நீங்கள் டெமோக்ரட்ஸின்னு பொறுத்தவரை எல்லாம் பங்கெடுக்கிறது தானே, எனக்கும் ஒரு கருத்து சொல்வதற்கான உரிமை இருக்குல்ல, உனக்கு சேர்த்து நானே முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்களா, அது ஜனநாயக ப்ராசஸ் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். இது இன்னும் ரொம்ப ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது எப்படி அவங்க மேனிப்புலேட் பண்ணுறாங்கன்னா, 2014 அவர் மோடி வந்து பொறுப்பேற்றுக் கொள்கிறார் இல்லையா, அவர் பொறுப்பேற்றுக்கொண்ட பிரதமராக பொறுப்பேற்றுக்கொண்ட 2வது மாதத்துலேயே வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறார். எல்லோருக்குமே வந்து புதுதாக மோடி பொறுப்பேற்றுக்குன்னா என்ன செய்ய போகிறாருன்னு ஒரு இது இருந்துச்சுங்களா, ஒரு ஆவல் இருந்துச்சு இல்லையா, எந்த அஜெண்டா ஃபஸ்ட்டு அவங்க எடுக்க போகிறாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய எந்த அஜெண்டாவை ஃபஸ்ட்டு அவங்க நிறைவேற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காஷ்மீருக்கு போக போகிறாங்களா, அது ஆர்டிகல் 370 இல்லை ட்ரிபிள் தலாக்கா, இல்லை அயோத்தி பிரச்சனையா, இது எடுப்பாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் அவர் முதலாக கையெடுத்த பிரச்சனை எது அப்படின்னு சுற்றுச்சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சட்டங்களை நீர்த்து போக செய்யறத ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. 2014 மே மாதம் அவர் வந்து பொறுப்பேற்ற 2 மாதத்துக்குள்ளாகவே டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் ரிட்டையர்டு பியூரோக்ராட் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. இந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் யாருன்னா, அவர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசிக்கான குழுவினுடைய தலைவராகவும் இருந்தவர். அதுக்கு பின்னாடி தான் அடுத்து இவர் கஸ்தூரிங்கிறவர், ஃபஸ்ட்டு இருந்தவர் அவர் தான். வந்து இந்த குழு வந்து என்ன பண்ணால், இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களில் என்ன மாதிரி சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படும், தற்போதைய தேவைக்கேற்ப என்ன சட்ட திருத்தங்கள் வேண்டும் என்பதற்கான ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு 3 மாதத்தில் தன்னோட ரிப்போர்ட்டு தருது. என்ன ரிப்போர்ட் தராங்கன்னா, இன்றைக்கி இந்தியாவில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து செயல்படணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் தனியாக வாங்க வேண்டியது இருக்குது, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் தனியாக வாங்க வேண்டியது இருக்குது, சிஆர்எஸ்எட் கிளியரன்ஸ் தனியாக வாங்க வேண்டியது இருக்குது, இன்னும் தனித்தனியாக வாங்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் ஒருமுகப்படுத்தி ஒரே அத்தாரிட்டிகிட்ட கொண்டு வந்துருங்க, அந்த ஒரு அத்தாரிட்டியோட கிளியரன்ஸ் வந்துட்டு போதும், இப்படி தேவையில்லாத இருக்குது, அப்போ ஈஸி பிஸ்னஸ் டூயிங்கான ஒரு ப்ராசஸை எவால்வ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பரிந்துரை தந்தாங்க. இதை நடைமுறைப்படுத்தினால் இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பே இருக்காது என்று இது நிராகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய பாராளுமன்றத்துக்கு முன்பாக விவாதிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அனுப்பினாங்க. பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி இதை விசாரணை பண்ணிட்டு இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து டம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் கொடுத்த பரிந்துரையெல்லாம் தனித்தனி அமெண்ட்மெண்ட்ஸாக கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, மொத்தமாக கொண்டு வந்த இஷ்யூஸ் அதில் தான் முதல் வேலையாக 2020 EIA 20 டிராஃப்ட்னு கொண்டு வராங்க. அதில் இப்போ இன்னைக்கு பேசுகிறோம் இல்லையா, இந்த பப்ளிக் கன்சல்டேஷன் ப்ராசஸ், அன்னைக்கே அதில் வந்து பேசினாங்க. ஓகே, அப்போ என்னென்னா, உங்களுக்கு அன்னைக்கே வந்துட்டு இன்றைக்கி நேஷனல் செக்யூரிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, அன்றைக்கி வந்து என்னென்னா இந்த நேஷனல் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட் இதுக்கெலாம் வந்துட்டு கருத்து கேட்பு தேவையில்லை அப்படிங்கிறது அப்போவுமே கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. அது பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கிட்டு இப்போ தனித்தனியாக திருப்பி இப்போ ஆஃபீஸ் மெமரண்டமாக இது வந்து கொண்டு வராங்க.
அன்னைக்கு 2020 வந்துட்டு ஒரு தனி சட்ட விதியாகவே கொண்டு வர நினைக்கிறாங்க. 2006 நான் சொன்ன இந்த ஏஐ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 94 போய் அதுக்கப்புறம் 2004 புதிய சட்ட விதி கொண்டு தான். அந்த 2006 சட்ட விதியை முற்றிலுமாக மாற்றிவிட்டு புதுசாக கொண்டு வந்தால் முயற்சி பண்ணாங்க. அதுக்கு நாடுகளும் கடுமையான எதிர்ப்பு இருந்தது, அதை பின்வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய சட்ட விதிகளை நிறைய திருத்தங்கள் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் தான் அது மாற்றுறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்குது, அதில் பழங்குடிகளுக்கு உரிமை இருக்குது. காடுகள் சார்ந்து கூட நிலப்பகுதியில் நீங்கள் ஒரு திட்டம் கொண்டு வருகின்ற போது அந்த பழங்குடிகளுடைய கருத்துக்களை கேட்டறிந்ததுக்கு பின்பாக தான் அனுமதி வழங்கணும். இந்த ப்ராசஸ் இருக்குது. அதிலிருந்து விதிவிலக்கு எடுக்கிறாங்க. காடு சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு நீங்கள் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு அது சோதனையாக்கான ஆய்வுகள் நீ செய்கின்ற போது அதற்கு கருத்து கேட்பது கூட்டம் நடத்த வேண்டிய தேவையில்லைன்னு விலக்கு கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கன்சல்டேட்டிங் ப்ராசஸை வந்துட்டு இதுவாக்குறாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்களை அனைத்துமே கமாடிட்டியாக மாற்றி ஒரு பண்டமாக மாற்றி அது உற்பத்தி சாதனமாக மாற்றி அது எப்படி தனியாரிடம் கொடுப்பது, அந்த வளங்களை அவங்ககிட்ட கொடுப்பது என்பதற்கான ப்ராசஸ் அதற்கு தடையாக இருக்குது. இதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா 2006 நியம்கிரிங்கிற இடத்துல ஒரு பெரிய கடுமையான போராட்டம் ஒடிசாவில் வந்து இருக்கக்கூடிய அங்கே வந்து வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக ட்ரைபல் மக்கள் வந்து கடுமையான போராட்டம் பழங்குடிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பழங்குடிகள் அவங்களுடைய பஞ்சாயத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, நாங்கள் வந்து அதை அனுமதி மாட்டோம். அந்த தீர்மானம் என்பது உச்சநீதிமன்றத்துக்கு முன்பாக போனது உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு அது செல்லும் அப்படின்னு. பஞ்சாயத்தினுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாது சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்போ வேதாந்தா பஞ்சாயத்துக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் ஃபாரஸ்ட் ஆக்ட்ல இருக்கு, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் இருக்கு, அதைத்தான் காலி பண்ணாங்க. ஸோ அந்த உரிமையை வந்து இருக்கு. அப்போ என்ன அப்படின்னா இப்போ தனியாரிடம் கொடுக்குன்றதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடியது இருக்கு இல்லைங்களா, அதுதான் இவர்களுக்கான சிக்கல். தனியார் மகிமாவதுக்கான இருக்குல்ல. அப்போ அதற்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பஞ்சாயத்தினுடைய ஜனநாயக ரீதியாக இருக்கக்கூடிய உரிமைகளாக இருக்கட்டும், இல்லை வேறு இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் நீத்து போகணும் அப்படிங்கிறத இருக்கும். ஸோ இதில் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மேலே இது முழுக்க கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்தி கொண்டு அவங்க சட்டத்திலெல்லாம் தீர்த்து போக செய்கிறாங்க. அதனுடைய ஒரு வடிவம் தான் இந்த இது. ஓகே சார், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி கனிம வளங்கள் சார்ந்த பிரச்சனை அல்லது சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை சார்பாக தமிழ்நாட்டில் மதுரையில் வந்து இந்த அரட்டப்பட்டியில் ஒரு பெரிய போராட்டம் நடந்ததை நம்ம பார்த்தோம். மக்கள் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. வந்து மத்திய அரசு அந்த விஷயத்தை வந்து பேக் அடித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இனி இந்த விஷயத்தை கிரவுண்டில் இது எப்படி எதிரொலிக்கணும்னு பார்க்குறீங்க? இப்போ யூனியன் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தை வந்து பின்வாங்கலாங்கிறது தெரியாது, எதிர்ப்பு வரதை பொறுத்து தான் பின்வாங்க அப்படிங்கிற விஷயம். எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து எந்த அளவுக்கு கிளம்பும், மக்கள் அதை பற்றின எந்த அளவுக்கு அவேர்னஸாக இருக்காங்க எப்படி? இல்லை இதில் என்ன சிக்கல்னா ரொம்ப கால்குலேட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா அரிட்டாப்பட்டில் ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. அரிட்டாப்பட்டில் ஏற்கனவே பயோ ஹெரிட்டேஜ் சைட்னு அறிவிக்கப்பட்ட பகுதி, அது ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பகுதி. அங்கே நீங்கள் கொண்டு வரீங்கும் போது என்ன ஆபத்து வரணுமோ அப்போ அந்த மக்கள் இயல்பாகிறாங்க. இப்போ இந்த இடத்துலனா பர்டிகுலர் ரீஜன் கிடையாது, நான் ஒரு இருக்கிற சட்டத்தை நான் உங்களுக்கு காலி பண்ணுறேன் மொத்தமாக பொதுவாக. இதில் நான் டேரெக்டாக அஃபெக்ட் ஆகுன்னு இப்போ தெரியாது. ஆனால் இப்போ இதில் இப்போ உடனடியாக டேரெக்டாக யார் அஃபெக்ட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்திருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் சார்ந்த அந்த கடலோர பகுதியில் மோனோசைட் எடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து கடந்த வருடம் அறிவித்தாங்க. அது மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா அதை அப்படி நிறுத்தி வச்சுட்டாங்க. கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிறக்காகும் போது கடுமையான எதிர்ப்பு பதிவு செஞ்சாங்க. அப்போ கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினா அது ரொம்ப அகேன்ஸ்டாக போகும் அப்படிங்கிற நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால் இந்த திட்டம் அப்படியே நிலைமையில் இருக்குது. இன்றைக்கி இப்போ அந்த திட்டத்துக்கு கருத்து கேட்பு கூட்டம் தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. அப்போது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தாமல் ஒன்றிய அரசாங்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களை அந்த அட்டாமிக் மினரல்ஸை வந்து எடுப்பதற்கான உரிமையை வந்து ஏதோ ஒரு தனியாரிடம் இப்போ கொடுக்கலாம். நீங்கள் மறுத்துக்கல இப்போ அப்போ உடனடியாக நாளைக்கு எங்கேயாவது பிரச்சனை வரும்னா நிச்சயமாக அந்த பகுதியில் தான் வந்து வரும். ஸோ மக்களுக்கு எப்போ வந்து அஜிடேட் ஆவாங்க, அவங்களோட கருத்துக்கு இப்போ நிற்க நிறுத்தி வச்சுருக்காங்க, நாளைக்கு அதுக்கான கிளியரன்ஸ் வந்து ஒன்றிய அரசாங்கம் வழங்கின்ற போது தான் மக்கள் நிச்சயமாக வந்து அஜிடேட் ஆவாங்க. ஸோ அதனால் இது வந்து செயல்படுத்துகின்ற போது தான் மக்களுக்கு இயல்பான வந்து நம்ம ஏரியாவில் வந்துருச்சு, நமக்கான பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். ரெண்டாவது என்னன்னா கடல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி இருக்குங்களா, கடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கும் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டிய தேவையில்லை. ஓகே, இதன் மூலமாக அதுவும் நம்ம இந்திய கடலோர பகுதி குறிப்பாக தமிழ்நாடு கடலோர நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம பூம்புகார்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து கடலில் ஹைட்ரோ கார்பன் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ராமநாதபுரம் சார்ந்திருக்க கடலோர பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுத்துகிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் மீனவர்களிடம் கூட கருத்து கேட்பு நடத்துறதில்ல. ஸோ மக்கள் எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படாமல் நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கடல் பகுதியில் எடுத்துருக்காங்க. இப்போ ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்துட்டு அது முழுக்க வந்துட்டு கமர்ஷியலான ஆக்டிவிட்டிஸ் தானே, அது டிஃபென்ஸ்க்கோ எதுவுமே இல்லை. அதை ஏன் நீங்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டம் வந்து வெளியே எடுக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இந்த நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை, நமக்கு அவங்களுக்கு வந்து கார்பரேட் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்காக தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாம் சார், உண்மையிலே வந்து இந்த அவசர சட்டம், இந்த புதிய உத்தரவு, இதன் பின்னணியில் என்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி விளக்கி சொன்னீங்க. ஓகே, அடுத்த கட்டமாக இது எப்படி நகரப்போகுது, மக்கள் இதை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, மத்திய அரசை எதிர்த்து மாநில அரசோட ஃபைட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி.